வணக்கம் மக்களே. இந்தியாவுல உள்ள பல பல டான்ஸரால கூட இந்த ஸ்டெப்ப போட முடியாது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தியாவுல உருவான ஒரு கலை ஒரு ராஜ்யத்துல இருந்த வறட்சியையே போக்கியிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இது ராஜா 2ஆம் சர்போஜி காலகட்டத்துல நடந்த ஒரு கதை. ராஜா 2ஆம் சர்போஜி தஞ்சைய ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்த காலத்துல தஞ்சையில ஒரு மிகப்பெரிய வறட்சி ஒண்ணு வந்திருக்கு. அந்த வறட்சியால பல விவசாயிகள் ரொம்ப பெரிதுமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு தேடுறத விட இதுல இருந்து மீண்டு வர்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைச்ச ராஜா அங்க இருந்த மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேனான விஸ்வகர்மாவை கூப்பிட்டு ஒரு புதிர் ஒண்ணு போட்டிருக்கிறாரு. அந்த புதிர் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு டான்சர் வேணும், ஆனா அந்த டான்சர் டயர்டாக கூடாது. எனக்கு ஒரு ராணி வேணும், அந்த ராணியால வீழ்ச்சி இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு எனர்ஜி வேணும், அந்த எனர்ஜியை நொறுக்கிறதுக்கு ஒரு விரல் நுனி கூட காரணமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புதிர் ஒண்ணு போடுறாரு. இதை கேட்ட விஸ்வகர்மா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பொம்மை ஒண்ணு செஞ்சிருக்கிறாரு. முதல்ல இவரு மரத்துல செஞ்ச ஒரு பொம்மையை செஞ்சிருக்கிறாரு. ஆனா இது ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால அது சரியா ஆட முடியல. அதன் பிறகு ரொம்ப லைட் வெயிட்ல இருக்கக்கூடிய களிமண்ணுல ஒரு பொம்மையை செஞ்சிருக்கிறாரு. இந்த பொம்மையை தொட்ட உடனேயே குசுக்கா உடஞ்சு போயிடுது. சரி, இவரு ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை கேட்ட அங்க இருந்த மூத்த கலைஞர் தஞ்சமூர்த்தி அப்படிங்கிறவரு காவிரி கரை பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு விதமான செடியை கரையில பார்த்திருக்கிறாரு. அந்த செடியானது சாஞ்சாலும் திரும்பவும் நேரா நிமிர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறாரு. இதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த செடியை பிடுங்கி பார்க்கும்போதுதான் வேர்ல வண்டல் மண் ரொம்ப நல்லாவே புடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான். இதை ஒரு மூலாதாரமா எடுத்துட்டு வண்டல் மண்ணை சேகரிச்சு அந்த வண்டல் மண்ணுல இருந்து அடிகனமா இருக்கக்கூடிய ஒரு பொம்மைய கூம்பு வடிவத்துல செய்யறாரு. அந்த பொம்மைக்கு பரதநாட்டிய கலைஞரோட உருவத்தையும் கொடுக்கிறாரு. இப்படி செய்யப்பட்ட பொம்மையை எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட காமிக்கும் போது ராஜா அதை வேகமா தள்ளி இருக்கிறாரு. அதை தள்ளும் பொழுது அது கீழே போய் தரையில பட்டு பிறகு மீண்டும் அழகா ஆடி நேராவே வந்துருச்சாமா. இதை பார்த்த ராஜாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகி இந்த கலையானது நம்ம ராஜ்யத்துல ரொம்ப மிகவும் பிரசித்தி பெற்று வரணும், இந்த கலை போலதான் நம்முடைய ராஜ்யமும் எவ்வளவு கீழே விழுந்தாலும் மீண்டும் அழகா எழுந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி இந்த கலையை ஆதரிச்சிருக்கிறாரு. அந்த கலை தான் நம்ம தஞ்சாவூர்ல பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். ஒண்ணு ராஜா ராணி, இதுல அழகான கூம்பு வடிவத்துல இருப்பாங்க, எந்த பக்கம் ஆட்டினாலும் அழகா சுத்தி திரும்பவும் நேராவே வந்துருவாங்க. இன்னொரு விதமானது பரதநாட்டிய கலைஞர் இருக்கிறது. இதுல ஹெட், டார்சோ, ஸ்கர்ட்னு சொல்லி 3 இடத்துமா இருக்கும். இதை தொட்ட உடனேயே அழகா டான்ஸ் ஆடி திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்துரும்.